வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளினா 2 எடுத்துக்கோங்க, சின்னதுன்னா 3 எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், 4 முந்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போ கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். அந்த சோம்பு ஜீரகம் கொஞ்சம் வெடிக்கிற வரையில் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாவை நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கீரிட்டோ இல்லை பொடுசாக கட் பண்ணியோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்ச தக்காளி, வெங்காயம், முந்திரி, ஏலக்காவோட விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் ஜார் அளவுனா தண்ணியும் சேர்த்து நல்லா இதை நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. அதே போல் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இதோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு 3 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். தண்ணியிலேருந்து எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு வேகிற அளவு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதிக்குது. கிழங்கு வெந்துருச்சா என்னென்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம மேலால் தூவிக்கலாம். நீங்கள் மல்லி எல்லாம் தூவுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான், தூவிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. ஒரு நிமிஷம் போல் கஸ்தூரி மேத்தி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம உருளைக்கிழங்கு கிரேவியை தோசை, இட்லி, சப்பாத்தியோட கலந்து பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.